எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அது யாருன்னா, அவங்க வந்து எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் அவங்கள அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ டிராயிங் டீச்சர், பிஎஸ்பிபி ஸ்கூல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வீட தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸே செமையா இருக்கு. இன்னைக்கு உங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பயங்கர ஹாப்பியா வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். நானு, வர்ஷினி, ராகவி, ஆனந்தி எல்லாரும் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லயே பயங்கர பெயிண்டிங் எல்லாம் வச்சிருக்கீங்களே, இது என்ன டைப் ஆஃப் பெயிண்டிங் தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து டாட் பெயிண்டிங் இன் டாட் பெயிண்டிங். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே டெரகோட்டா பாட்ஸ், நார்மல் டெரகோட்டா பாட்ஸ். இது இப்படி மாத்திருக்கேன். இது அப்ஸ்ட்ராக்ட்ல பண்ணிருக்கேன் அந்த ஷேடு. இது வந்து இதுவும் அக்ரிலிக் அண்ட் இட்ஸ் மீரா. ரொம்ப அழகா இருக்கு. என்னோட ஃபேவரட். ஜென்ரலா வந்து எக்ஸ்பிரஷன்ஸோட இருக்கும், பட் ஃபேஸ்ல வந்து எந்த ஃபீச்சர்ஸும் இல்லாத ஒரு என்ன டைப் ஆஃப் பெயிண்டிங்? இது பேர் வந்து கான்டர் டிராயிங். சோ ஃபேஸ்ல அந்த அளவுக்கு டீடைல்ஸ் காட்ட மாட்டீங்க. டீடைல்ஸே இல்லாம யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து மீரா அப்படின்ட்டு. ரொம்ப அழகா இருக்கு. மீராஸ் ஃபார் லவ். சோ லவ் தான், நிறைய லவ் எதிர்பார்க்கலாம். லவ் தான் எல்லாமே. எங்களுக்கு தெரியுமே, நீங்க தான் லவ் பயங்கரமா எங்க பசங்க கிட்ட எல்லாரும் காமிக்கிறீங்களே. உங்களுக்கு டல் லைட்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமாப்பா? ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அனு பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்ல பர்சன். எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. கீழே வரவங்களுக்குலாம் எங்க பசங்க எல்லாமே அவங்க ஆர்ட் நல்லா கத்துப்பாங்க. டிராயிங் கிளாஸ் வராங்க. அவங்க ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க. ஈஸியா எப்படி டிரா பண்றது எல்லா விஷயமும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நல்ல டீச்சர், நல்ல குட் மைண்ட் பர்சன். இது ஸ்பெஷல் டிராயிங். இதை நாங்க பார்த்தோம். அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கொரோனா கோசம் அவங்க டிரா பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம கொரோனாக்காக, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வரைஞ்சது. பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ இப்போ நடக்கிறது வந்து பேலன்சிங் ஆஃப் நேச்சர் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் அபவுட் கொரோனா. நேச்சர் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுது இந்த கொரோனானால அப்படிங்கிறது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹியூமன் ஃபேஸ் பண்ணுற இதுதான். அதாவது ரெட், பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருக்கேன். ஏன்னா இட்ஸ் ஆல் டேஞ்சரஸ் கலர்ஸ் அண்ட் ஹியூமனோட ஓன் பொல்யூஷன் வந்து அவங்கள தலைகீழாக ஆக்கிடுச்சு. ஸோ ஒன்லி ஹியூமன், ஐ மீன் மேன் இஸ் சஃபரிங் நவ் பிகாஸ் ஆஃப் கொரோனா. அதுதான் என்னோட கான்செப்ட். ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ. அது நீங்க தான் பண்ணது இல்லையா? அது வந்து ஒரு femininity picture and it is like the main concept வந்து ஒரு female should have a life like a lotus வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழகா மலர்ந்து நிற்கும். அந்த மாதிரி female also should live in the society. அதுதான் ஒரு கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பண்றது ஆன் த ஸ்பாட் என்ன தோணுதோ அதை பண்றது. அதுதான் ஆர்டிஸ்டோட ஸ்பெஷல் இல்லையா? நாங்கெல்லாம் பார்த்துதான் வரைவோம். ஆனா ஆர்டிஸ்ட் வந்து ஒரு தோன்றத வரைவாங்க இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதெல்லாம் ஸ்மால் பாக்ஸ் அதெல்லாம் பண்ணி 20 years இருக்கும். ஓ, 20 years. ஆனா இப்பதான் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வந்திருக்கு இல்லையா? 20 years முன்னாடி நீங்க கத்துக்கிட்டீங்க? நான் வந்து எங்கேயுமே கத்துக்கல, எல்லாமே செல்ஃப் தான். ஓகே, இதுக்கான காலேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பர் அண்ணா. அதோட உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்க வச்சு எப்பவே வால்ல மாட்டி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அங்கங்க அந்த சேர், குட்டி ஸ்டூல் போட்டு வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் விளையாடுவாங்க. என்ன இது? பல்லாங்குழி. சாரி, நாங்களும் விளையாண்டுருக்கோம்.
அது ரொம்ப நாளா அந்த இது கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு கோயில்ல வாங்கினது. ஓகே, இது ஷோ பீஸா வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல விளையாடணும்னு தான் வச்சிருக்கேன். குழந்தைங்க கிளாஸுக்கு வரவங்க எல்லாம் அது விளையாடுறதுக்காக எடுத்து வச்சு ஒவ்வொருத்தையும் விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா. இப்பெல்லாம் யாருமே விளையாடுறது இல்ல. நம்ம காலத்துல பாட்டியோட பக்கத்து வீட்டு அத்தையோட எல்லாம் விளையாண்டுட்டு இருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து நாங்க. அதுவும் நிறைய இந்த இது போட்டு விளையாடுவாங்க, ஸ்டோரி போட்டு விளையாடுவாங்க. இந்த புளியங்கொட்டை போட்டு விளையாடுறத நான் இங்கதான் பாக்குறேன். அது அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்னு அக்ரிலிக்ஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட். இதெல்லாம் நமக்கு தோன்ற டிசைன்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா? ரெட் அங்கங்க மட்டும். எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஷேட் கலர் காம்பினேஷன். எனக்கு கூட பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எனக்கும் நிறைய விஷயம் ஒத்து போகும். ஆனா ரொம்ப நீட்டா இது பண்ணிருக்கீங்க. இது அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். அது பேரு ஃபீலிங்ஸ். ஓகே. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு ஃபீல் இருக்கு. சரி. கம்மிங் அவுட் ஆஃப் த ஃபீலிங்ஸ், டிட்டாச்சிங் யோர்செல்ஃப். அதாவது அந்த ஃபீலிங்லேருந்து நம்ம டிட்டாச் ஆகி ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். ஏன்னா நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் ஃபேஸ் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அதனால ஒவ்வொரு டிட்டாச்மெண்ட், லவ், அந்த ரெட் அண்ட் ஆரஞ்சஸ் ஃபார் லவ் அண்ட் ப்ளூஸ் ஃபார் passion and green is for spirituality and so many things, and violet is for proud. I always am proud that I'm an artist. அதிலிருந்து வெளியில் வரணும், சட்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திங். ஸ்டில் கடைசியில் அந்த ஸ்லீப்பிங் லைனோட மீனிங் என்னன்னா, வெளியில் கம்ப்ளீட்டாக வர முடியல, ஏன்னா ஸ்டில் வி ஆர் அட்டாச் டு அவர் ஃபேமிலி. ஒரு நல்ல ட்ரம்ஸ் மியூசிக் கேட்கறது ஒரு தர்ஷன். ஓகே, தர்ஷன் நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். தர்ஷன், மியூசிக்காலேயே இப்படி நல்ல வெல்கம் பண்ணிட்டீங்க. அம்மாவுக்கு விட சூப்பரா எங்களை வெல்கம் பண்ணிட்டீங்க. ஆனா தர்ஷன் பத்தி சொல்லணும்னா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி அவர் ரூம்ல அவர் பண்ண ஆர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப அது பார்ப்போம். தர்ஷன், நீங்களே சொன்னா நல்லா இருக்குமே, இதுல எதுல பண்ணி? இது நான் ஃபுல்லா நியூஸ் பேப்பராகவே பண்ணியிருக்கேன். இது வந்து கார்ட்போர்டால. சூப்பர். ட்ரம்ஸ் எத்தனை வருஷமா கத்துக்கிறீங்க? கத்துட்டு இருக்கீங்க. ஓகே. இதெல்லாம் நீங்க பண்ண வர்க்கா? தர்ஷன், ரொம்ப அழகா இருக்கு உங்க ரூம்.
ஒரு பாய்ஸ் ரூம்னா மோஸ்டா ரொம்ப இதா இருக்கும் இல்லையா, கச்ச கச்ச கச்சன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாம ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. எப்படி இருக்குல்ல, டைம் கிடைக்குமா இல்ல அம்மா க்ளீன் பண்ணுவாங்களா? நானே தான் நீங்க தான் க்ளீன் பண்ணுவீங்களா? சூப்பர். ஆக்சுவலி முதல்ல கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஓ, இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆக ஆக நம்ம நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ற இது சூப்பரா இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி. காரா இது என்ன இது இதுல பண்ணிருக்கீங்க? கேன்வாஸ் தானே? கேன்வாஸ் கூட ஆயில் பேஸ்ட். ஆயில் பேஸ்டல்ஸ்ல. ஓகே. பெயிண்ட் யூஸ் பண்ணாம ஆயில் பேஸ்டல்லே டிரா பண்ணிருக்கீங்க. எப்படி அம்மா டீச் பண்ணாங்களா இல்ல நீங்களே? அம்மா டீச் பண்ணல. ஓ, உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வரைஞ்சது. அம்மாவோட ஜீன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எது சென்டர்ல இருக்கிறதுங்களா? சீனரி. ஓ, சூப்பர். ஆனா செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்களேன். அந்த ஃபாரஸ்ட் வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட். ஓ, சோ டேலண்ட் பா. என்ன தர்ஷன் உங்களுக்கு ஆசை ஃபியூச்சர்ல? எனக்கு ரொபாட்டிக் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஓ, சூப்பர் சூப்பர். ஆர்ட் வந்து ஒரு ஹாபி மட்டும் தான். ஓ, இது இதுப்பா எப்ப பண்ணீங்க? இது வந்து கொஞ்சம் ரீசெண்டா தான் பண்ணது. ஓ, இப்போ என்ன ஆயில் பேஸ்டல்ஸ்ல பண்ணிருக்கீங்களா? இல்ல இது கலர் பென்சில் சொல்லுவாங்க. ஓ, பென்சில் ஆர்ட் இது. ஆனா சுத்தி இருக்கிறது மட்டும் ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ணிருக்கீங்க. சாஃப்ட் பென்சில். சாஃப்ட் பேஸ்ட். ஓகே. ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்காக பண்ணது. ஓ, நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன பெயிண்டிங்? எம்போஸ் பெயிண்டிங். அவங்க வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் அது பிரைமரி கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு தர்ஷன் உங்க ரூம். ரொம்ப தேங்க்ஸ். ஆர்ட் ஒர்க்ஸ் நான் பண்ணுறது இந்த இடத்துல சூஸ் பண்ணிருக்கேன். இங்க தான் எப்பவுமே ஆர்ட் பண்ணுவீங்க எல்லாமே? டே டைம்ல பாக்கும்போது இந்த வியூஸ் நல்லா இருக்கும் இல்லையா இந்த பக்கம்? இது என்ன நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஆனா எல்லாம் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரீஸ் இது பண்ற மாதிரி இருக்கு. டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து அவர் டிராவல் பண்ற பிளேசஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு சோவினர் எல்லா பிளேசஸ். ஸோ இதை பார்த்தாலே எந்தெந்த பிளேசஸ் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஓ சார், நிறைய பிளேஸ் டிராவல் பண்ணிருப்பார் போல இருக்கு. பரவாயில்ல. ஆனா வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த மேக்னெட் கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டு வராரு, பெரிய விஷயம். அது மட்டும் சர்ச் பண்ணி எப்படியாவது கலெக்ட் பண்ணி தந்துருவாரு. இது அப்ப சாரோட ஹாபிஸ் இது. ரிக்வெஸ்ட் செஷன் ஃப்ரம் மீ. ஆனா அது ஃபுல்ஃபில் பண்றது அவரு. ஆனா ஒரு வீட்ல ஒருத்தருக்கு திறமை இருந்தால் பரவாயில்ல, 3 பேருக்கு இருந்தா என்ன பண்றது? திறமை வந்து ஓவர்லோட்ஸ். பரவாயில்ல. ஏன்னா இது வந்து அதை பார்க்கும்போது நமக்கு அந்த டிராவல் பண்ண இதெல்லாம் ஒரு அழகான நினைவுகள். மேக்னெட்ஸ் தான் என்னோட ரிக்வெஸ்ட். ஓகே. வாங்கிட்டு வர சொன்னாரு. பட் அவருக்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்கு. ஓகே.
அவரோட கலெக்ஷன் இதுதான் பென் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ். அவர் போகிற ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு ஹோட்டல்ஸோட அவர் ஸ்டே பண்ணுற ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு பென் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியே வாங்கிட்டு வந்துருவாரு. கேட்டதே இல்லப்பா, யாரும் இப்படி பண்ணவே மாட்டாங்க. அவரோட டிஃப்ரெண்ட் ஹாபி அது. ஓ, எவ்வளவு ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணிருக்காரு? எல்லா கண்ட்ரில இருக்கிற ஹோட்டல்ஸ் அண்ட் எல்லா கண்ட்ரியோட ஹோட்டலோட கார்டு. வாவ், கார்டு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரா? இது ரூம் கார்டு, ரூம் ஓபன் பண்றதுக்கு. ஓகே ஓகே. ஆனா அது மோஸ்ட் தருவாங்களாப்பா? தருவாங்க, கேட்டா தருவாங்க. அவங்க கிட்ட இருக்கும். இந்த டாலர் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன் எல்லாம் தர்ஷன். எப்படி இந்த டாலர் கலெக்ஷன்ல போற இடத்துல அவர் கொண்டு கொண்டு வர. குட் குட். இது கணேஷா வந்து சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். தர்ஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவனும் கலெக்ட் பண்ணுவான். ஒவ்வொரு பர்த்டேக்கும் கிஃப்டும் கணேஷா. ஆனா நிறைய பேருக்கு இந்த கணேஷா கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைகளோட இஷ்டமான தெய்வம் வந்து விநாயகர்ன்றனால மோஸ்டா என்னோட பிரதருக்கும் என்னோட அம்மாக்கும் இருந்தது. எங்க போனாலும் வாங்கிட்டு இருப்பாங்க. நிறைய வச்சிருக்காங்க. இது வந்து மணல்ல என்னோட ஸ்டூடெண்ட் செஞ்சு கொடுத்தது. சூப்பர் சூப்பர். களிமண்ல பண்ணிருக்காங்க இல்லைங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு ஊர்லயும் அவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்த சோவனிர்ஸ் தான். மேல இருக்கிறதும் இதுவும். இது ஆப்பிரிக்கா. இது வந்து ஸ்டோன். ஓகே. அவங்க வந்து பேசிக்காவே இது கிராஃப்ட்ஸ் தான் அங்கே ரொம்ப மெயின். ஸோ அவங்க வந்து இந்த கார்விங் எல்லாம் அவங்களே செஞ்சுருக்காங்க ஸ்டோனில். இது வந்து ட்ரைபல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட். அவங்க ஜுவல்லரி கூட அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கும் இல்லையா? அனு போயிருந்தாங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஜுவல்லரி கொண்டு வந்துருப்பாங்க. இருக்கு, கொஞ்சம் எங்கிட்ட இருக்கு. அவர் வாங்கிட்டு வந்ததே இருக்கு. வாங்கிட்டு வந்திருக்காங்களா? இது ஸ்டூடெண்ட் எனக்கு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணினது. சர்ப்ரைஸா என்னோட போர்ட்ரேட் இது பென்சில் ஸ்கெட்சிங். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதா? நல்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹேர் டீடைல்ஸ் எல்லாமே. சர்ப்ரைஸா FBல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அவங்களே வரைஞ்சி கொடுத்தாங்க. நல்லா இருக்குப்பா. இதுவும் இது எல்லாமே சோவனிர்ஸ் தான். எல்லாமே ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து. இட் இஸ் லைக் இது வந்து மஸ்கட், துபாய், சிங்கப்பூர், லண்டன். எனக்கு வந்து மினியேச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரிலாம் எங்கே போனாலும். ஓகே. இது கூட மினியேச்சர்ஸா? இது என்னப்பா? ஆமாம், அதை தர்ஷன் கலெக்ட் பண்ணாங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தட்ஸ் மினியேச்சர். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சன்ல கூட ரொம்ப எல்லாம் மேல இல்லாம எல்லாம் நீட்டாவே இது பண்ணிருக்கீங்க இல்லையா? வெளியில எல்லாம் இருந்தா பிடிக்கும். உங்களை மாதிரி. தேங்க்யூ. இங்க நிறைய கிச்சன் ரிலேட்டடா அதான் நான் சொன்ன மாதிரி மினியேச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். அதனால சிலது என்னோட கலெக்ஷனும் இருக்கு, சிலது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டோட கிஃப்ட். ஐ மீன் ரொம்ப க்ளோஸா இருக்கிற பர்சன்ஸ் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. எனக்கு மினியேச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் எல்லாம் நான் 15 இயர்ஸாக வச்சிருக்கேன். அப்படியே குட்டி மெயின்டைன் பண்றது கஷ்டம் தான். நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அழகா இருக்கு.
அது ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா? ரொம்ப ஹேண்டில் பண்றது பயங்கர இதா பண்ணணும். ஸோ ஒரு பிளான்ட் ஆல்சோ ஒரு மினியேச்சர். அது நேச்சுரல் ஒன்னா? நேச்சுரல் ஒன், மணி பிளான்ட். சூப்பரா இருக்கு. தர்ஷன் இன் மினியேச்சர் கப். சூப்பரா இருக்குப்பா. என்னதான் எல்லாரும் கேட்பாங்க, குக் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்ட்டு. நீங்க எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, நீங்க குக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி எனக்கு குழந்தைங்க கொடுக்கறது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர். உங்களுடைய குழந்தைங்களோட கிஃப்ட் இதெல்லாம். இதுவுமே ஒரு குழந்தை கொடுத்ததுதான். ஒரு சும்மா நார்மல் ஸ்பாஞ்சில் ஷேஸ் டன் அப்படியே கட் பண்ணி பண்ணியிருக்கா ஒரு ஃப்ளவர் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அது பாட் பெயிண்டிங் நான் பண்ணியிருந்தேன். அப்ஸ்ட்ராக்ட் மணி பிளான்ட் போட்டு வச்சிருக்கீங்க. மணி பிளான்ட் ஒன்றுதான் இன்டீரியர்ல வருது, நல்லா இருக்கும். வளருதான். பாட்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்களா? பாட்ல தான், ஆமா, தண்ணி அதுதான் ஹெல்த்தி. ஆல்ரெடி நம்ம வந்து ஆரோ குடிக்கிறோம். ஓகே, அது அன்ஹெல்த்தி கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தி பண்றதுக்கு பாட்டலாம். பாட் வாட்டர். மைக்ரோவேவ் அவனும் இருக்கு, ஓடிஜியும் இருக்கு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு பேக்கிங். ஸோ ஐ மேக் சாக்லேட்ஸ், ஐ மேக் கேக்ஸ், எல்லாமே நிறைய பண்ணுவேன். ஸோ அவனில் சிலது பண்ண முடியும், சிலது ஓடிஜியில் தான் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இருக்கு. அப்ப கேக்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லா ஃபங்க்ஷனும் நீங்களே பண்ணிடுவீங்க? பர்த்டேக்கு, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நமக்கு இனிமேட்டு கவலையே இல்லை. அனு நமக்கு ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா முடியல, டைம் கிடைக்கல. பட் கண்டிப்பா வரும். பரவாயில்ல அனு, உங்களுடைய லவ்விங் ஹார்ட்டே எங்களுக்கு பெரிய கிஃப்ட். இது மாஸ்டர் பெட்ரூம் இல்லைங்களா? இது மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப நீட்டா இருக்கு அனு. உங்க வீட்டை ஒரு தடவை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். இப்ப கூட உங்களுக்கு அடுத்தது கிளாஸ் இருக்கு. ஸோ ஒரு ரொம்ப பிஸியான ஒரு விமன். எங்க பார்த்தாலும் ஒரே கேன்வாஸ் பெயிண்டிங்கா இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ். சோ நைஸ். இது ஜாய். இந்த பெயிண்டிங் வந்து ஜாய், ஹாப்பினஸ். அது பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ். இது ஒரு அது ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லி கொடுத்த பிக்சர். அது ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு நைட் பெயிண்டிங் சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த பிக்சர்ல 2 பேர் நடந்து போறாங்கல்ல? சின்ன குழந்தைங்களுக்காக சொல்லி கொடுத்தேன். அது ஒரு ஒர்க் ஷாப்ல சொல்லி கொடுத்தனால ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக அப்படியே வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. மேல இருக்க பெயிண்டிங் பா. மேல இருக்க பெயிண்டிங் தர்ஷனும் நானும் இருக்கோம் போட்டோ. ஓகே, ஒரு அது கேண்டிட் போட்டோ. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தது, என்னோட ஸ்டூடெண்ட் எடுத்தது. ஸோ தெரியாம எடுத்தது. ரொம்ப அஃபெக்ஷனேட்டா, ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ண போட்டோ. சரி, அந்த போட்டோக்காக நான் பண்ண பெயிண்டிங். அந்த போட்டோவே நீங்க பெயிண்டிங் பண்ணா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட் வந்து தர்ஷன் பண்ணது. சூப்பர்ப்பா.
இது வந்து டூட்லிங் ஆர்ட். ஓகே. லைக் அது பார்த்தா எப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, பென்சில்ஸில் இதுவும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். கலர் பென்சில்ஸில் ஃபுல்லாக அவங்கள ஸ்கிரிபிள் பண்ண சொல்லிட்டு ஸ்கிரிபிள் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. பிக்சர்ஸை கண்டுபிடிக்கணும். இதை நான் வந்து கண்டுபிடிச்சது. ஓகே. ஒரு விமன் வித் சைல்டு, ப்ரெக்னென்ட் விமன், இது ஒரு குழந்தை, நிறைய விமன் ஐ மீன் மதர்வுட் இருக்கும். அப்புறம் விமன் பேக் சைடில் உட்காந்துட்டீங்கன்னா ஸ்டில் ஐஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கு. பட் என்னன்னா எல்லா டைரக்ஷன்லையும் அந்த விமன் கேன் சி அப்படிங்கிற மாதிரி. திஸ் இஸ் லவ் அந்த மாதிரி. அதாவது அந்த ஸ்கிரிப்லிங்லேயே கண்டுபிடிக்கிற பிக்சர்ஸ். பேசிக்லி ஃபெமினிசம் இந்த பிக்சர். ஆனா ஸ்கிரிப்லிங்ல இவ்ளோ அழகா கொண்டு வந்திருக்கீங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்டால தான் முடியும். பட் இன்னைக்கு வந்து நாங்க நிறைய இது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நார்மலா இது என்ன கேன்வஸ் பெயிண்டிங் அப்படின்னு பார்த்துட்டு போறதை விட உங்களுடைய அந்த இது உங்களுடைய திங்கிங் அது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது உங்க பிக்சர்ல. வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்ட். ஓகே. அதுக்கப்புறம் குக்கிங். ஓகே. அப்புறம் இன்டீரியர். சூப்பர் சூப்பர் அனு. உங்க ஹோம் டூர் இது பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இன்னும் உங்களுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு பயங்கர ஆசை. ஏன்னா நிறைய இதெல்லாம் போட்டு வருவீங்க, ஹேங்கிங்ஸ் எல்லாம் நிறைய போட்டு வருவீங்க. நெக்ஸ்ட் இதுல நீங்க கண்டிப்பா அதுக்கான அரேஞ்சிங் பண்ணணும். நான் உங்களுக்கு பேக் பண்ணலன்னு ஃபீல் பண்ணேன். பட் நான் ஆல்ரெடி பண்ணது தர்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன். ஓ தேங்க்யூ so much. ஆக்சுவலி உங்களுக்கு பேக் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆல்ரெடி 2 days முன்னாடி பேக் பண்ணேன். தர்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா கொண்டு வந்துட்டான். சூப்பர். நீங்களே பண்ணீங்களா? ஆமாங்க. இந்த க்ரீம் எல்லாமே. ஓ தேங்க்யூ அனு. இது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நீங்களே சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நான் சொல்றதோட. மேபி சுகன்யா கேன் டெல் என்ன டேஸ்ட். டார்க் சாக்லேட் காஃபி டேஸ்ட். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. மேல இருக்கிறது வெண்ணிலா, மேல இருக்கிறது கிரீம், ஜஸ்ட் ஃப்ரெஷ் கிரீம். பட் அந்த காஃபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியுது. சூப்பரா இருக்குப்பா. சான்ஸே இல்ல. வேற எல்லாம் கூட ஓகே, இது சான்ஸே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை நாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம். ஓகே கைஸ், அனுவோட ஹோம் டூர் பார்த்தோம். என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொன்ன விஷயம் அட அப்படியான்னு தோணுச்சு. Viewers, please subscribe for the Ada Apdiya channel. Thank you அனு.